முட்டையே இல்லாமல் ஒரு வெஜ் ஆம்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு துருவின சுரக்காய், துருவின கேரட், அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண க்ரீன் சில்லியும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இல்லை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 1.5 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சுரக்காயோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணணும். இது கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட்டு எல்லாம் போட்டு தண்ணியே ஊற்றாமல் அந்த சுரக்காயோடைய வாட்டரை வச்சே நீங்கள் பிசைஞ்சால் இந்த மாதிரி ஒரு பேட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலையில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த பேட்டரை அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் தின்னாக வரும். டைரெக்டாக நீங்கள் தோசைக்கல்லே கூட பண்ணலாம். பட் எனக்கு இது ஈஸியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். போட்டுட்டு நீங்கள் அந்த இலையை எடுத்துனீங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு எக்கு போட்டால் எப்படி ஒரு ஆம்லெட் டேஸ்ட் வருமோ அதே மாதிரி எக்கே